பிளாஸ்ட் சூப்பர் படம். டைரக்டர் அடுத்த கேஜிஎஃப் லெவலில் படம் எடுக்கிற அளவுக்கு பெரிய ஆளா வருவாப்புல. மதுரைக்காரரு சூப்பரா பண்ணியிருக்காப்புல. செம்ம டேலண்டா இருக்கு படம். நல்ல படம். பெரிய ஆளா வருவாப்புல டைரக்டர். அர்ஜுன் ஆக்ஷன் கிங் பேர் வச்சதுக்கு அர்த்தமான படம் இது. செம படம். நல்லா இருக்கு. பார்க்கலாம். ஆக்ஷன் சண்டை காட்சிக்காக பார்க்கலாம். ட்ரிப் இருக்கு. அர்ஜுன் ஆக்டிங் எப்படி எல்லாருமே நல்லா அடிச்சுக்கலாம். பார்க்கலாம். ஒன் டைம் பார்க்கலாம். டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஒரு மாதிரி ஃபைட்டா இருக்க மாதிரி ஆக்ஷன் எல்லாருக்கும் பிடிக்கும். நல்லா போகுதுண்ணா. அது மாதிரி ஃபேமிலி ரிவெஞ்ச் இல்ல, அவங்க செல்ஃப் டிஃபென்ஸ் ஸ்டோரி மாதிரி. ஸ்டண்ட்லாம் சூப்பரா பண்ணிருக்காங்க. ஒரு தடவை பார்க்கலாம். ஃபுல்லா டிஃப்ரெண்டா இருக்கு. அதாவது ஒரு பொண்ணு எப்படி இருக்கணும், பெற்றவங்க எப்படி இது பண்ணணுன்றத நல்லா இது பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் தான். படத்துல பாட்டுலாம் கிடையாது. ஃபுல்லா ஆக்ஷன் பிளாக் தான் படம். ஆக்ஷன் திங்க ஏத்த மாதிரி படமா இருக்கு. செம்மையா இருக்கு படம். ட்ரைலர்ல வந்து வைஃப் பிள்ளைங்கலாம் எல்லாமே கம்ப்ளீட்டா ஃபேமிலியா ஆக்ஷன் பண்ற மாதிரி இருக்கு. ஆமா, ஃபுல்லா ஃபேமிலி ஆக்ஷன் தான். அது படம் பாத்தீங்கன்னா தெரியும். சஸ்பென்ஸ் உள்ள நிறைய இருக்கு. ஹீரோயின் ஆக்டிங் எப்படி இருக்கு? ஹீரோயின்லாம் கிடையாது படத்துல. ஃபுல்லா ஃபேமிலி ஆக்ஷன் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி ஆக்ஷன் தான் படம். லாகே இல்ல, சுத்தமா இன்ட்ரெஸ்டா போகும் படம். கண்டிப்பா எல்லாருமே மஸ்ட் வாட்ச் மூவி இது. டு பி ஃப்ராங்கா சொல்லணும்னா அந்த ஹீரோயின், அதாவது அர்ஜுன் டாட்டரா வரவங்க வந்து நல்லா நடிச்சிருக்காங்க. அண்ட் வந்து இதுல வந்து நம்மளுக்கு என்ன ஒரு உணர்த்துதுன்னா, அன்றாட லைஃப்ல ஒரு சாதாரண ஃபேமிலி கூட தற்காப்பு கலை முக்கியங்கிறது தான் வந்து இந்த படத்துல உணர்த்துறாங்க. ஆக்ஷன்ஸ் இருக்கு. படம் ஃபுல்லா ஆக்ஷன் தான். ஆக்ஷன் ட்ரிட் தான். ஆனா ஒரு நார்மல் ஃபேமிலி எப்படி வந்து ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வரும்போது வந்து எப்படி அவங்க வந்து அவங்களே பாதுகாத்துக்கிறாங்கன்றது வந்து ஒரு அழகா சொல்லியிருக்காங்க. அண்ட் அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா அந்த கனெக்டிவிட்டி டேரக்டர் நல்லா யோசிச்சிருக்காரு. ஒவ்வொரு சீனுமே வந்து அந்த அதாவது வில்லனோட லைஃப்குள்ள, அதாவது ஹீரோட லைஃப்குள்ள வில்லன் எப்படி வராங்க எல்லாமே அழகா யோசிச்சிருக்காங்க. படம் ஃபுல்லாமே வந்து அதாவது ரொம்ப மார்ஷல் ஆர்ட்ஸ்ன்னு போர் அடிக்காமையும் ஒரு அழகான ஆக்ஷன்ல கரெக்டான ஃபைட் சீக்வன்ஸ்ல ரசிக்கும்படியா பண்ணியிருக்காங்க. இதுல மெயினா வந்து எல்லாருக்குமே அந்த ஃபேமிலியில, அந்த ஹீரோட ஃபேமிலியில வர எல்லாருக்குமே ஒரு கரெக்டான ஈக்குவலண்டான போர்ஷன் பிளஸ் அதை அழகா காட்டுறது, ஒவ்வொரு சீன்லையும் காட்டுறது. அதாவது ஒரு விறுவிறுப்பான சீன்ல டவுன் ஆகிற மாதிரி இடத்துல அடுத்து அந்த படம் எப்படி ஸ்பீடா ஆகுதுங்கிறத வந்து காட்டுறது. அதாவது வந்து ஒரு ஜட்ஜ் பண்ண முடியலனாலும் ஆனா அழகா எடுத்திருக்காங்க. அடுத்து இந்த சீன் தான் வரப்போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. பட் ஆனால் நல்லா எடுத்திருக்காங்க. கண்டிப்பா எல்லா ஃபேமிலியும் மஸ்ட் பார்க்கணும். மெயினா வந்து இன்னைக்கு பேரண்ட்ஸ் ஒரு பொண்ணுன்னு இல்லை, பையன் பொண்ணுன்னு பெக்கிற ஒரு பேரண்ட்ஸ் வந்து தான் பிள்ளைங்களுக்கு தற்காப்பு எப்படி சொல்லித்தரணுங்கிறதுக்கு இதை கண்டிப்பா பார்க்கணும். படம் நல்லா இருக்கு. அர்ஜுன் ஆக்டிங் நல்லா இருக்கு. கோலமா கோகிலா ஸ்டைல்ல இருக்கு. கான்செப்ட ஃபேமிலியே கராத்தே பேஸ்ட் ஃபேமிலி. அது அவங்க தப்பா புரிஞ்சுக்கிறாங்க ஹெட் மாஸ்டர். அவங்களுக்கும் வில்லனுக்கும் எப்படி போகுது. ஃபேமிலியோட பார்க்க நல்லா இருக்கு. ஆக்ஷன் சீன் நல்லா இருக்கு. அதை பத்தி மற்றவங்களுக்கு நல்லதுன்னா எதுனா தவறு நடக்கும்போது எதனால சரி செய்யணுங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. இந்த வீக்கெண்ட் ஒரு பெஸ்ட் படமா? இந்த வீக்குக்கு இந்த மூவி நல்லா இருக்கு.